மருத்துவத்துறையில் நோயாளிகள் சந்திக்கிற பிரச்சனைகள் பல இருந்தாலும் இப்போ மருத்துவர்களே சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ ஸ்கில்லான லேபர்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எந்த தொழில் தொடங்கினாலும் தொழில் தொடங்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு தரமான அந்த வேலை செய்பவர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போது ஒரு மருத்துவமனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வெறும் மருத்துவர் மட்டும் கிடையாது, அதில் செவிலியர்களுக்கான பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. தரமான செவிலியர்கள் இப்போ கிடைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய பயிற்சி பள்ளிகள் நாங்கள் நர்சிங் சொல்லித்தரோம், லேப் டெக்னீஷியன் சொல்லித்தரோம், ஃபிசியோதெரப்பி சொல்லித்தரோன்னு சொல்லி விளம்பரங்கள் அதிகமாக செய்கிறாங்களே தவிர அந்த படிப்பில் இருக்கிற குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. நாங்கள் கோயில்பட்டிக்கு வந்து இந்த சில வருஷங்களில் இதை ரொம்ப மனசால் உணர்ந்ததுக்கப்புறம் நாங்களே எடுத்த முடிவு தான் தியான் ஹெல்த் எஜுகேஷன். அதாவது ஒரு தரமான செவிலியர்களை உருவாக்குவதன் மூலமாக மட்டும்தான் நம்ம தரமான மருத்துவ பயிற்சியை நம்ம செய்ய முடியும். மருத்துவ பயிற்சியில் நான் எந்த அளவு கற்றுக்கிறனோ அதே அளவு என்னோட பணியாற்றக்கூடிய செவிலியர்களும் நிறைய கற்றுக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ செவிலியர்களுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான் இந்த தியான் ஹெல்த் எஜுகேஷனுடைய முக்கியமான பணியாக இருக்க போகுது. இதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் கோர்ஸ்னு சொல்லி. அதாவது இது ஒரு வருஷம் கோர்ஸ் ஆகும், 2 வருஷம் கோர்ஸ், 3 வருஷம் கோர்ஸுன்னு 3ஆக பிரித்து மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன கற்றுக்க நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் இந்த 3 வருஷத்தில் பிரித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோம். இதில் வந்து அவங்க முதல் நாள்லேயே வந்து அவங்க நோயாளிகிட்ட எப்படி அணுகணும், நோயாளிகிட்ட எப்படி பரிசோதனைகள் செய்யணும், அவங்களுடைய கோர்ஸ் உதாரணத்துக்கு அவங்க லேப் டெக்னீஷியன் படிக்கிறாங்கன்னா எப்படி பிளட் சாம்பிளை கரெக்டாக கலெக்ட் பண்ணுறது, எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி அதை கொடுக்குறதுன்றத ப்ராக்டிக்கல் கிளாஸை வந்து டே 1லேருந்து ஆரம்பிக்கிறதால அவங்க இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு நர்ஸாகவும், குவாலிட்டியான ஒரு லேப் டெக்னீஷியனாகவும், குவாலிட்டியான ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாகவும் மாறுறது உறுதியாக்கப்படுது. இந்த கோர்ஸ் வந்து உண்மையாகவே நான் பேராமெடிக் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் இதை எடுத்து பண்ண முடியும். ஏன்னா இதை நாங்கள் எதிர்பார்க்குறது நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் சொல்லிக் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படல. ஆனால் வந்திருக்கிறது ஒரு ஆளோ 2 ஆளோ அவங்களுக்கு தரமான முறையில் இதை சொல்லிக் கொடுத்து அவங்க இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது இன்னொரு மருத்துவமனையில் வேலைக்கு செய்யும் போது இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் தரமான பதில் சொல்லுவாங்க. அவங்க என்ன சேலரி எதிர்பார்க்குறாங்கன்றதை சொல்லி அந்த சேலரியோட அதிக சேலரிக்கு சீக்கிரமாக ப்ரொமோட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சு உருவாக்கப்பட்டது தான் தியான் ஹெல்த் எஜுகேஷன். இதுக்கான அட்மிஷன்ஸ் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி மேற்கொண்டு தகவல்கள் தேவைப்பட்டால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை என்று நேரடியாக வந்து பேசுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு தரமான மருத்துவ உலகத்தை கண்டிப்பாக உருவாக்குவோம்.